ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலாக ஹெல்த்தியான தூதுவளை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது சளிக்கு பெஸ்ட் மெடிசன். ஸோ மறக்காமல் ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக சேரும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தூதுவளை செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தூதுவளை செடியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இலையில எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா முன்புறமும் சரி பின்புறமும் சரி ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த முள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க. ஒரு சிசர் வச்சு இந்த மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இது நம்ம குடிச்சு சூப் போட்டு குடித்தோம் அப்படின்னா சளி நல்லா நமக்கு கரைஞ்சி வெளியே வந்துடுங்க. அப்படி ஒரு இதுக்கு மகத்துவம் உண்டு, மருத்துவ மகத்துவம் உண்டு இதுக்கு. ஸோ வாங்க இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டேன். பாதி நான் ரசத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன், பாதி தான் நான் சூப் போட போகிறேன். ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 5லேருந்து 6 பல்லளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சூப்புக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பல்லளவுக்கு பூண்டு. பெருசாக இருந்தால் 2 போதும், இல்லை சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துறதுக்கப்புறமா காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நான் 2 நறுக்கி சேர்த்துருக்கேன், முழுசாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா சிம்லேருந்து நல்லா வதங்கட்டும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்லா பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வெயிட் பண்ணலாம் நல்லா வதங்குற வரைக்கும். ஸோ வதங்கினதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தூதுவளை இலை போட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா வதங்கணுங்க. ஸோ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சுருண ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு 3லேருந்து 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்க்க போகிறோங்க. சீரகத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 4 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா குறை நல்லா அரைச்சிக்கணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிடலாம். நான் பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கிறது மாதிரி குறைன்னு. இப்போ இதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி மிக்சியில் எந்த இடத்துலையும் வேஸ்ட் ஆகாதுன்னா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். கூடவே இன்னொரு 1/2 கப்பும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. இதை தூதுவளோட வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும் நமக்கு. அதுக்கடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஸோ 7 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூப் பரிமாற ஆரம்பிக்கலாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வேறு பவுலுக்கு மாற்றி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த தூதுவளை சூப் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சளி கரைஞ்சி ஓடியே போயிடும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெசிபி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.